என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இந்த அம்மா நான் உனக்காக சொல்கின்ற வாக்கினை நீ கவனமாக கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்திதான், ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை தினமும் பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த உருவம் என்ன செய்கின்றது தெரியுமா? அந்த உருவம் யார், என்ன என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அந்த உருவத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது உனக்கு மிகவும் முக்கியமாக வந்திருக்கின்றது. நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உன்னை பின்தொடர்ந்து வருவது தெரியாமல் என் குழந்தை நீ அதனை சாதாரணமாக விட்டு கொண்டு இருக்கின்றாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா செயல்களையும் நீ தினம் தினம் செய்து கொண்டிருக்கின்றாய். அந்த உருவம் வருகின்றது என்று தெரிந்தால் என் குழந்தை நீ நிச்சயமாக பயந்து விடுவாய். ஆனால் இன்று உன் அம்மா உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வருகின்றது என்று கூட தெரியாமல் என் பிள்ளை நீ சென்று கொண்டிருப்பது நல்லதல்ல. அது என்ன என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அது நல்ல சக்தியா தீய சக்தியா என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதை செய்துவிட வேண்டும். ஒருவேளை அது உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் உன்னை பின்தொடர்ந்து வருவது தீய சக்தியாக இருக்கும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? உடனடியாக அந்த தீய சக்தியினை அங்கிருந்து விரட்டுவதற்கான முயற்சிகளை நீ செய்ய வேண்டும் அல்லவா? அது அப்படி பின்தொடர்ந்து வரும் பொழுது உனக்கு பல பிரச்சனைகள் அந்த சக்தியால் வரும், ஏற்படுத்தக்கூடும். இதுவெல்லாம் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்ற நல்ல விஷயங்கள் என்பதனை புரிந்து கொள். எத்தனை பேருக்கு தான் இது தெரியும், இது போன்ற சக்திகளின் நடமாட்டம் இருக்கின்றது என்று? என் குழந்தையே, உனக்கு தெரிந்திருக்கின்றது என்றால் நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி என்பதனை நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, உனக்கு இது உடனடியாக தெரிகின்றது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் அதன் பின்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா என் பிள்ளையை பயமுறுத்த வேண்டும் என்று ஒரு துளி அளவு கூட நான் நினைத்ததே இல்லை. என் குழந்தை நீ தெய்வ சக்தி படைத்த குழந்தை அல்லவா? தெய்வ சக்தியினை அதிகமாக பெற்றிருக்கின்றாய் அல்லவா? தெய்வங்களை கண்டு தெய்வங்களின் வாக்கினை பெறக்கூடிய அளவிற்கு உனக்கு அதிர்ஷ்டம் உள்ளது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை யாரோ ஒருவர் உன் பின்னால் ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அதை நீ தெரியாத அளவிற்கு சென்றுவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இது போன்றும் ஒரு நிகழ்வு வாழ்க்கையில் நடந்திருக்கின்றதா? அப்படி நடந்தாலும் நான் இப்பொழுது எதை பற்றியும் கவலைப்படும் மனநிலையில் இல்லை. என் தங்கமே, இதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? நான் பட்டு கொண்டிருக்கின்ற வேதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்தால் என் குழந்தை நீ மிகவும் வேதனைப்பட்டு விடுவாய். எனக்கு இதற்கு மேலும் உனக்கு எடுத்து சொல்ல தெரியவில்லை. நான் படுகின்ற வேதனைகளை யாரும் பட்டிருக்க மாட்டார்கள், நான் அனுபவிக்கின்ற கஷ்டங்களை யாரும் அனுபவித்திருக்க மாட்டார்கள் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா? அப்படி உன் பின்னால் வருகின்ற உருவம் யாருடைய உருவம் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் பின்வாங்கிக் கொள்வாய். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில்
பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ நினைக்கின்றாய் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று. உன்னை விட மோசமான நிலையில் எத்தனையோ பேரு இங்கு இருந்து கொண்டு வாழ்க்கையை எப்படியும் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த பல போராட்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையை வெற்றிகளை படைத்திருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட இந்த உலகத்தில் என் பிள்ளை நீ மட்டும் வாழ்ந்து கஷ்டப்படுவது கிடையாது. இப்படி நீ புலம்புவதை நிறுத்திவிட்டு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சற்று கவனி. ஏனென்றால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒருவேளை உனக்கு தீமையை தரக்கூடியதாக இருந்தால் எல்லாம் முற்றிய பிறகு ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டிருக்க ஒரு பலனும் கிடையாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் அதை சற்று அதிக கவனத்தோடு கேட்கவும் வேண்டும் அல்லவா? அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இந்த அம்மாவின் அன்பு அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடுவது கிடையாது. அதற்கு ஒரு தனி தகுதி வேண்டும், தனி தகுதி இருக்க வேண்டும். அந்த தகுதி உனக்குள் இருக்கின்றது என்பதனால்தான் இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன், உன்னோடு பேசுகின்றேன், உன் முன்னால் நின்று கொண்டு உனக்கு நல்ல வார்த்தைகளை தருகின்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு எடுத்து சொல்கின்றேன். இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றேன். அப்படியானால் இந்த அம்மாவின் அன்பினை பெறுவதற்கான தகுதி உனக்கு இருக்கின்றது என்றால் அந்த தகுதியினை எப்பொழுதும் நீ காப்பாற்ற வேண்டும். ஒரு சிறு துளி அளவும் கூட நீ பின்வாங்கி விடக்கூடாது. நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் பெரிதாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகளை நோக்கி பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா என் வாழ்க்கையில் நீ இருப்பதாக சொல்கின்றாய். அப்படியானால் என்னை பின்தொடர்ந்து வருகின்ற அந்த உருவம் என்ன உருவம்? அது யாருடைய உருவம்? அவர்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்று கேட்கின்றாய் அல்லவா? இதோ உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தை, நீ தெளிவாக கேட்டுக்கொள். என் பிள்ளையே, உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் என்ற உருவம் நிச்சயமாக நல்ல சக்திதான். ஏனென்றால் சக்திகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து தீய சக்திகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வர முடியாது. ஏனென்றால் உனக்கு காவலாக நான் இருக்கின்றேன் அல்லவா? ஒவ்வொரு செயலிலும் உனக்கு நான் இருப்பது உன் அம்மா அல்லவா? அப்படியானால் உன்னை பின்தொடர்ந்து வருவது யார் என்று நீ யோகித்திருக்க வேண்டும். உன் தாயானவள் என்னையன்றி வேறு யாரும் உன்னை பின்தொடர்ந்து வர முடியாது. அம்மா எல்லா இடங்களிலும் உனக்கு காவலாக நிற்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த தீய சக்தியும் உன்னை விட்டு நெருங்கிவிடாதபடி நான் பாதுகாவலாக நிற்கின்றேன். என் குழந்தை, யாரேனும் உன்னிடத்தில் வந்து பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது என்று உன்னை பயமுறுத்துகிறார்கள் என்றால் உடனடியாக நீ மனம் கலங்கி விடாதே. அந்த நேரம் அவர்களிடத்தில் எதிர்த்து சொல்ல வேண்டிய விஷயம், என்னை பின்தொடர்ந்து வருவது என் அம்மா மட்டுமே, அதனால் எனக்கு யாரை கண்டும் எந்த பயமும் இல்லை என்று நீ சொல்லிவிட வேண்டும். என் பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் என்னை சுற்றி இருக்கின்றது. இந்த அம்மா எப்படியும் நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது. அப்படியானால் என் குழந்தை, நீ எதற்காக பயப்பட வேண்டும்? எதற்காக இந்த வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கெல்லாம் பயந்து வாழ வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார். இந்த அம்மாவினுடைய அன்பு உன்னோடு இருக்கும் பொழுது, இந்த அம்மா உனக்கு என்றுமே உறுதுணையாக இருக்கும் பொழுது நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். உன்னுடைய வேலைகளுக்கு எப்பொழுதும் அடுத்தவர்களின் உதவியையும் அடுத்தவர்களின் துணையையும் நீ ஒருபொழுதும் தேடாதே. உடன் ஒருவர் இருந்தால்தான் சிலருக்கு இங்கு பேச்சே வரும் என்ற உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும். வேலை செய்கின்ற இடத்தில் உன்னுடைய மேலதிகாரியிடம் பேச வேண்டும் என்றால் அருகில் இருப்பவன் வாய் திறந்தால் மட்டும்தான் தன் முன்வாய் துறக்கும். இன்னொருவரை பேசிவிட்ட பிறகுதான் கூட்டத்தோடு கூட்டமாக பேசி கொண்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய தனித்திறமை வெளியே வரப்போவது கிடையாது. உன்னை பற்றி யாருக்கும் தெரிய போவதும் கிடையாது. போட்டிகள் நிறைந்த உலகம். அவனவன் தன்னுடைய தனித்திறமைகளை நிரூபிப்பதற்கான போட்டி போட்டு முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றான். நீயோ பின்வாங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். இதுவெல்லாம் ஒரு நாளும் நடக்கக்கூடாது.
இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்க நான் எப்பொழுதும் உன்னோடே இருந்து கொண்டிருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.